இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முருகன் கோயில்ல வைரவேல் திருட்ல என்னமோ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சாட்சி சொல்லிருக்கீங்க. என்ன உங்க சம்பந்தம் இல்லாமலா என் வீட்டுக்கார அந்த வைரவேலை திருடினாரு? நீங்க சொல்லுறத பார்த்தா உங்க வீட்டுக்காரர் எதையுமே செய்யாத மாதிரி பேசுறீங்க. வைரக்கிடமும் வேலை எடுக்க பார்த்தாருல்ல, அதுதான் சொன்னேன். மேடம், நீங்க கூட நிறைய தப்பு செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம்னு வெளியில வரும்போது எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி தானே பேசுறீங்க. அதானே மேடம் நானும் செஞ்சேன். ஆனா எனக்கு உண்மை தெரியும்ல, வைரவேல் திருட்ல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் கோர்ட்ல சொன்னா உங்க கதை என்ன ஆகும்னு தெரியும்ல. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நானும் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 சேர்த்து சொல்லிடுவேன். அது என்னுடைய ஹாபிட். அப்புறம் என்ன ஆகும்? நாம 2 பேரும் ஒண்ணு மண்ணா ஜெயிலுக்கு போகணும். நீங்க ஃபீமேல் ஜெயிலு, நான் மேல் ஜெயிலு. ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல தான் பெல் அடிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. பரவாயில்லையா மேடம்? ஓஹோ, என்னையே மிரட்டுறீங்களா? மிரட்டல மேடம். வேண்டாம் சவுந்தரபாண்டியன் சார், என்கிட்ட விளையாடாதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு உங்களை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மேடம், நீங்க கொலை செய்ய கூட தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. என்னையே நீங்க கொன்னுட்டா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? நம்ம 2 பேரையும் சுத்தல்ல உடுதானே அந்த சண்முகப்பைய, அவனை கொன்னாலாவது ஏதாவது பிரயோஜனமா இருக்கு. உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு, எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கு. அதை விட்டு போட்டு நீங்க என்னைய போய் மிரட்டிக்கிட்டு என்ன ரொம்ப சாதாரணமா எடை போடாதீங்க சவுந்தரபாண்டியன் சார். அவசியம் ஏற்பட்டா நான் அந்த சண்முகத்தையும் கொலை பண்ணுவேன். மேடம், இவர்கிட்ட எதுக்காக பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் உங்க மகன் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. போஸ்ட் லஞ்ச் கிளாஸ் எக்ஸாமினேஷனை எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்க மகனுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். முதல்ல வாங்க வாங்க.